ஹாய் வீவர்ஸ், வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 போதும். இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்துட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 2ம் கலந்து தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயே கூட ஃபுல்லாகவே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இந்த அளவு எனக்கு போதுமானது இருக்குது. இது நல்லா வதக்கிக்கோங்க, கலர் மாறும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம இந்த மசாலாவோட இந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து கலர் மாறும், நல்லா பபிள்ஸ் வரும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து இந்த குழம்பு சீரகம் மிளகு குழம்புக்கு நம்ம எந்த ஒரு காய்கறியும் வந்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ப்ளைனாக வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில். சீரகம் இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எப்பயும் இருக்கும், அதனால் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு அது வந்து ரொம்ப கோல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் நல்லா வாசமாக இருக்கும் போட்டிங்கன்னா. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணுறீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு குழம்புக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போட்ட அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளெல்லாம் அதோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம இந்த பவுடர்லாம் போட்டதுனால கலரே சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வாசனை வந்து நல்லா கொதிக்க அந்த சீரகத்தோட வாசனை, அந்த தனியா வாசனை, நீங்கள் அரைச்சி போட்ட அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா வரும். நல்லா கொதிக்குது பாருங்கள், பபிள்ஸ் நல்லா வரணும். கொதிக்க நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நல்லா சேர்க்க தான் வந்துட்டு அந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே மசாலா எல்லாம் நல்லா வேகும். நீங்கள் இது வந்து குழம்பு மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க தேவையில்லை. அந்த கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு உங்களுக்கு கொதி விட கம்மியாயிடும், நல்லா சுண்டி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா. இப்போ கடைசியாக வந்துட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எதுக்குன்னா, இப்போ இதில் இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் காரமான நெடியான ஐட்டம்ஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நெடி இருக்கும். அதனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசம் சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதோட கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன். இது கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெப்பரோட அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட் எல்லாமே போயிடும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க பெப்பர் வந்துட்டு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு இருக்கவங்களுக்கு, ஃபீவர் இருக்கவங்க கூட எதுவுமே வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் மிளகு குழம்பு தயாராகிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தோட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தியோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாம் வந்து நம்ம வதக்கி நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து 2 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.